Welcome to K Math K channel. As per TRB syllabus topic wise பார்க்குறப்போ இது pole lesson 10 லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி. அதில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி பற்றி பார்த்தோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த இதை மட்டும் ரீகால் பண்ணுறேன். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் லிமிட் எடுத்தால் நம்மளுக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அண்டு ஃபைனைட்டாக இருந்தால் அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் தட் இஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி சொல்லலாம். அதுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்க்குறது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் போல்ஸ். ஸோ இந்த போல்ஸ் வச்சு ரொம்ப அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. டிஆர்பியில், செட் எக்ஸாமில், சிஎஸ்ஐஆரில் நிறைய வருது திஸ் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி. அதில் போல்னால் என்னென்னு பார்க்கலாம். போல் அரைசஸ் ஃப்ரம் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் ஜீரோ. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இந்த டாப்பிக்கெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் லெசன்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட்டை வந்து எஸ்எட் -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் முதல்ல ஜீரோன்னா என்னன்னு தெரியணும். இசட்டுக்கு எந்த வேல்யூ போட்டால் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ வரும். அதுதான் ஜீரோ ஆஃப் தட் த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ 1 வந்து இஸ் அ ஜீரோ ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட். ஸோ போல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் an analytic function with zero. This is a classic definition of pole. இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1// எஃப் ஆஃப் இசட் which is equal to இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து 1/z-1. இப்போ இங்கே z ஈக்குவல் டு 1ன்றது ஜீரோவாக இருந்தது. இங்கே z ஈக்குவல் 1ன்றது நம்மளுக்கு போலாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் எக்ஸாம்பிள், பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது. நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினேஷன்லேயே அண்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் ரொம்ப முக்கியம். அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். ஐசோலேட்டட்னா தனித்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஸோ இசட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எஃப் is said to be a pole for f if இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் லிமிட். இப்போ ஏன்றதான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் போல்ன்றதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணால் போதும். அதாவது லிமிட்டை இசட் இஸ் டு ஏ, இந்த லிமிட் எடுத்தால் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரும். தட் இஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் இன்ஃபனைட்லி. வேல்யூன்னு சொல்ல முடியாது, தட் இஸ் இன்ஃபனைட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா we can say a is a pole of the complex function. இதே ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், அது ஃபைனைட்டாக இருக்கும். போலுக்கு வந்து லிமிட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z² + 4 அப்படின்னு எடுத்தோம்னா இதனுடைய இன்வெஸ்டிகேட் பண்ணும் என்ன சிங்குலாரிட்டி அப்படின்னு. இப்போ போல்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஸோ இங்கே எப்படி ரெசிப்ரோக்கல் 0 அப்படின்னு பார்க்குறப்போ போல்ஸ் எஃப் ஆஃப் இசட் ஆர் கிவன். இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லைங்களா, z² + 4 which is equal to 0. டினாமினேட்டர் ஷுட் பி 0வாக இருந்தாலும் நம்மளுக்கு போல்ஸ் கிடைக்கும். z² + 4 = 0ன்னு எடுத்துட்டா z² = -4. தென் z = ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் +or-2i. ஸோ z = 2aன்றது ஒரு போல், z = -2aன்றது இன்னொரு அனதர் போல். ஸோ 2 போல். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் போல். அதுனா சிம்பிள் போல்னால் இது ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் அ சிம்பிள் போல். இதே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக இது எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1/z-2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டா இங்கே இசட்டுக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டிட் பண்ணேன்னு வச்சுங்க, டினாமினேட்டருக்கு 0 வந்துடும் இல்லையா. இப்போ அது ரெசிப்ரோக்கலாக பார்க்குறப்போ அதுதான் நம்மளுக்கு போல். ஸோ 2 is a pole repeatedly 2 times in a power 2 வர்றதுனால.
ஸோ இட்ஸ் போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. போல் ஆஃப் ஆர்டர் 1 வந்தால் அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் போல். இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 2 0, அதனுடைய பவர் வந்து 2. ஸோ 2ன்ற போலே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால இட்ஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 2ன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, 2i - 2i. ஸோ யூ கேன் சே இதை நம்ம என்ன சொல்லலாம்னா சிம்பிள் போல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். f of z equal to exponential e power z by e power z minus 1. இதனுடைய சிங்குலாரிட்டி என்ன? ஸோ ஆஸ் யூஷுவல் டினாமினேட்டரை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம் as per the definition of the pole. இசட்டுக்கு என்ன சூட்டபிள் வேல்யூ போட்டால் நம்மளுக்கு 0 வரும் டினாமினேட்டர். இங்கே என்னன்றது z இண்டிஜரில் எடுத்துக்கிறோம். முதல்ல z எப்படி 2n/i நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். e power i 2n/, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா e power i θ அந்த ஃபார்மில் இருக்குது. e power i θனா எப்படி எழுதுவோம்னா cos θ ப்ளஸ் i sin θ. θன்ற இடத்துல 2n/, இருக்குது. ஸோ cos 2n/, ப்ளஸ் i sin 2n/. cos 2n/, வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இது ஈவனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து cos வேல்யூ வந்து 1 வரும். இந்த ரிசல்ட்டை படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. cos n/, ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n. n வந்து ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இல்லைனா 4 6 ஏது வந்தாலும் பை சேர்ந்தால் +1 வரும். ஈவன் நம்பராக இருந்தால். ஆடாக இருந்தால் -1 வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைச்சது 1. sin 2n/, வேல்யூ வந்து 0. அது ஜென்ரலாகவே sin n/ன்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு என்ன வரும்னா 0 தான் வரும். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிக்கிறது 0. ஸோ லிமிட் z tends to 2n/. இப்போ லிமிட் எடுத்து பார்த்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு 2n/iயில் லிமிட் எடுத்து பார்த்தா இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ 2n/iன்றது நம்மளுக்கு போல்ஸ். இது ஒரு போலில் நிறைய போல் கிடைக்கும். ஏன்னா n வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இண்டிஜர் நம்பர் இல்லைங்களா. 1 போட்டால் 2/i, 2 போட்டால் 4/i, 3 போட்டோம்னா 6/i. இந்த மாதிரி இன்ஃபினைட்லி மெனி போல்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு குட் எக்ஸாம்பிள் இது. hence we get only singularities of f. இதனுடைய சிங்குலாரிட்டி பார்த்திங்கன்னா only poles and f has infinitely many poles. ஏன்னா n வேரியாக நம்மளுக்கு கிடைக்க infinitely many poles. ஏன்னா எல்லாமே என்னென்னா இமேஜினரி ஆக்சிஸில் தான் கிடைக்கிது. ஈச் போல் ஆஃப் எஃப் இஸ் சிம்பிள். ஒவ்வொரு போலும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் வருது, ரிப்பீட் ஆகலை. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் 1 பட் இன்ஃபினைட்லி மெனி போல்ஸ். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, இப்போ பார்த்துட்ருக்கிற போல்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர் ஆஸ் யூஷுவலாக ஈக்குவல் 0ன்னு வைக்கணும். எப்போ சைன் வேல்யூ ஆல்வேஸ் 0 வரும்னா sin n/, நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்துதான். ஸோ z ஈக்குவல் டு n அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் இண்டிஜர், n பிலாங்ஸ் டு z. ஸோ 2 விதமான இண்டிஜரை இப்போ டீல் பண்ணுறோம். சப்போஸ் f வந்து ஆட் இண்டிஜராக இருந்தால், இப்போ ஆடுன்றதை நம்ம ஜென்ரலாக எப்படி இது பண்ணுவோம்னா 2n + 1. ஈவன் நம்பரோட ஒரு +1 ஆட் பண்ணால் அது ஆட் நம்பராக மாறிடும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது. ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி sin π இந்த இசட்ன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோன்னா 2n + 1 divided by 2 divided by sin 2n + 1 π. ஸோ இப்போ n வேரியாக நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதெல்லாம் ஆடாக இருக்கும். ஸோ sin ஆட் நம்பர் இன்ட்டு π என்ன வேல்யூ வரும்னா நம்மளுக்கு 0 வந்துடும்.
இதே மேலே நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ சம் வேல்யூ டிவைடட் பை 0. ஹென்ஸ் ஸோ இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு z 2n+1 லிமிட் அப்ளை பண்ணால் we are getting the infinite. ஸோ இன்ஃபினைட் வர்றதுனால f of z as pole at odd integers. odd integers எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது போல்ஸ் தான் கிடைக்கும். இன்கேஸ் ஈவன் இன்டிஜராக இருந்தால், ஸோ நான் 2n எடுத்துக்கிறேன். ஏன் ஈவனுக்கு வந்து 2n எடுத்துக்கிறேன்னா, என்னுக்கு என்ன நீங்கள் வேல்யூ போட்டாலும் பிகம்ஸ் ஈவனாக மாறிடும். ஏன்னா எந்த நம்பரோ 2ஆல் வல்யூ பண்ணால் அது வந்து ஈவன் நம்பராக கன்வெர்ட் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். z tends to 2n. ஸோ ஈவன் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் we are getting, instead of z பதிலாக நம்ம 2n போட்டோம்னா 2 gets cancel, இங்கே 2n. ஸோ நம்மளுக்கு 0/0, that is indeterminate ஃபார்ம் வருது. ஸோ இமீடியட்டாக நம்ம we are using the எலாபெட்டர் ரூல் அப்ளை பண்ணுவோம். indeterminate ஃபார்ம் வந்தால் எலாபெட்டர் ரூல்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நியூமரேட்டரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தென் அப்ளை தி லிமிட்டு. அப்புறம் நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ cos pi இசட்டுக்கு பதிலாக 2n போட்டோம் டிவைடட் பை 2 கெட்ஸ் கேன்சல். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos pi z இன்ட்டு பை. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் டிஃபரன்ஷியேஷனில் உங்களுக்கு தெரியும். sin of pi z by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos of pi z by 2 இன்ட்டு pi by 2. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. சிமிலர்லி டினாமினேட்டரும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ இன்ட்டு பை. ஸோ இந்த பை கேன்சல் ஆகிடுது. cos pi 2 gets cancelled. So cos pi n divided by cos pi 2n.